என்பது ஒரு உயிரினம். அந்த சிப்பியின் மீது அயல் பொருள் ஏதாவது விழுந்தால் அது தொந்தரவு அடைகிறது. தொந்தரவாக அதை நினைக்காமல் சிறிது காலத்திலேயே அந்த சிப்பி முத்தாக அதனை கொடுக்கிறது. When the oyster gets disturbed, it kills pearl. எப்பொழுதெல்லாம் சிப்பிகள் தொந்தரவுபடுத்தப்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அவைகள் முத்துக்களையே பரிசாக தருகின்றன. நீங்களும் கூட தொந்தரவு செய்யப்பட்டால், கஷ்டப்படுத்தப்பட்டால், ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இயலாத அளவிற்கு உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கினால் அந்த சிரமங்களையே தொந்தரவுகளையே முத்துக்களாக மாற்றுங்கள். அவ்வாறு மாற்றினால் நீங்கள் ஒவ்வொருவரும் முத்துச்சிப்பிதான் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் முத்துச்சிப்பிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணெய்க்கும் நம்முடைய கண்ணாவுக்கு தேவையாகும். முத்துச்சிப்பிகளாக வாழ்வீர்களா? நீங்கள் முத்துச்சிப்பிகளாக வாழ்வீர்களா? टाइगर का हुक्म